அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ற புதிய சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த உலகத்தில் தேவன் இருக்கிறாரா? இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யார்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யார்? அல்லது அது தானாகவே உருவாகியதா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் தேவன் வேதத்தின் மூலம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். சங்கீதம் 33:6 சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியிலே என்றால் எத்தனை வருட காலங்களுக்கு முன்பதாக? தேவன் எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக இருந்தார்? அவருடைய காலங்களின் அளவை சொல்ல முடியுமா என்று கேட்பார்கள். அதை சொல்ல முடியாது. அது எத்தனை வருஷங்களோ நமக்கு தெரியாது. அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தவும் இல்லை. ஆகவேதான் யோபுவின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒருவர் இருக்கிறார். இவைகளை பார்க்கிற பொழுது வேத புஸ்தகத்தில் அநேக வசனங்கள் வானங்களை பார்க்கிற பொழுதும் பூமியை பார்க்கிற பொழுதும் தேவனுடைய மனுஷர்கள் அதிகமாக தேவனுடைய மகிமையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 102:25 சொல்கிறது, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை பார்க்கிற பொழுது அவர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கிற பொழுது பிரமிப்படைகிறோம். இவைகளெல்லாம் எப்படி தானாக உருவாகி இருக்க முடியும்? அவைகளை படைத்த ஒரு தேவன் ஒருவர் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் செய்திகளில் படித்தேன். ஆஸ்ட்ரோனட்ஸ், விண்வெளி வீரர்கள், இந்த பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்று அநேக நாட்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை இவ்விதமாய் சொல்லுகிறார்கள். அதில் ஜியாஃப்ரே வில்லியம்ஸ் என்ற ஒரு மேலை நாட்டு விண்வெளி வீரர் இவ்விதமாக கூறுகிறார், அங்கே நான் பல நாட்கள் விண்வெளியில் கழித்திருக்கிறேன். அங்கிருந்து இந்த அண்ட சராசரங்களை, பூமியை பார்க்கிற பொழுது அவைகளில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கிற பொழுது வியப்படைகிறேன். அங்கே உள்ள நட்சத்திரங்களை பார்க்கிற பொழுது வியப்படுகிறேன். எண்ணிறந்த நட்சத்திரங்கள், நாம் இந்த பூமியிலிருந்து பார்க்கிறதை விட அதிகமான நட்சத்திரங்கள், எண்ணக்கூடாத நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பூமியும் வானமும் தானாக உருவாகி இருக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் படைத்ததே என்று அவர் ஆணித்தரமாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே சென்ற அந்த விண்வெளி வீரர் இப்படி சொல்லுவாரேயானால் நாம் எப்படி அதை விசுவாசிக்கிறோம்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகாது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகம் அதுவாகவே உருவாகியது, அதுவாகவே நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ? இல்லை இல்லை. இங்கே வேதத்தில் தேவனுடைய பக்தர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய கிரியைகளை பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள். சங்கீதம் 104:24 சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் அவர் நமக்காக படைத்திருக்கிறார். நம்முடைய நன்மைகளுக்காக படைத்திருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும்